இந்த நல்ல வேலைக்கே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது வசனம் தியானிக்கலாம். ஏசாயா 45 அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். ஏசாயா 45 அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் நம் முன்பாக போய் எல்லா கோணலானவைகளையும் செவை செய்வாராக. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகள், பிரச்சனைகள், போராட்டம், முன்பாக இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம எப்படி நடக்கும் நம்ம யோசிக்கும் பொழுது கர்த்தராகிய யெகோவா சொல்கிறாரு, நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். கர்த்தர் நம்ம முன்பாக போய் வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம், இன்டர்வியூக்கு போயிருக்கலாம், அதே போல் வேறு மேரேஜ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம், எக்ஸாம்ஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்க, படிப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க. கர்த்தர் உங்கள் முன்னே போய் கோணலானவைகளை கர்த்தர் செவ்வையாக்குவாராக. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிற கர்த்தர் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. ஒரு மனிதனுடைய வழி செவ்வையாக இருந்தால் கர்த்தர் அவனுடைய சத்துருக்களை அவனோடு இணைப்பாராக என்று வசனம் உள்ளது. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட அவர் ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். அவன் வசனம் ஆண்டு சொல்கிறாரு, நெடுங்காலமை காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சமாக இருக்கும். ஆகவே அவ்வாறாக வசனங்கள். கர்த்தர் நம் முன்பாக போய் கோணலானவைகளை செவையாக்குவாராக. நம் கோணலாக இருக்கிற காரியங்கள் என்னென்ன நமக்கு தெரியும். நம்ம நடக்காத காரியங்கள், நடக்க முடியாத சூழ்நிலைகளால் வருகிற காரியங்கள், இவையெல்லாம் நம்மளுக்கு கோணலாக இருக்கிறது, ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. கர்த்தர் நம் முன்பாக போய் கோணலானவைகளை செவி செய்வாராக. வாழ்க்கையில் இந்த தோல்விகள், என் வாழ்க்கையில் தோல்விகள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வந்த பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் என்ன செய்கிறார்? கோணலானவைகளை செவையாக்குகிறார். கோணலானவைகளை கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசுவானவர் செவ்வையாக்குவாராக. பரிசுத்த ஆவியானவர் அதற்கு இடைபெட்டு மாற்றுவாராக. கர்த்தர் நம்முடைய எல்லா காரியத்திலும் கோணலான எல்லா காரியத்தையும் செவ்வையாக்குவார், நேராக்குவார். த crooked places make it straight God. ஆகவே நாம் கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. நாம் பாட வேண்டும். நாம் பாடல்களில் பாட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாடல்களை பாடும் பொழுது ஆண்டவர் இறங்கி வருகிறார், பிரசன்னம் இறங்கி வருகிறது, கோணலானவைகள் செவையாகிறது. பாடல்களை பாடி துதிக்க வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவருக்காக நம்ம டைம் எடுத்து ஜெபிக்க வேண்டும், வேதவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதவாசிக்க வேண்டும். அதே போல் வசனம் வாசித்து அதன்படி நடக்க நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் பாட வேண்டும். இவ்வாறாக செய்யும் பொழுது நாம் துதி பாடல்களை சொல்லும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்படும் பொழுது நாம் சந்தோஷம் அடைகிறோம், சமாதானம் அடைகிறோம், நிம்மதி அடைகிறோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆமீன், ஆமீன்.